ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது இடி மின்னல் காதல் தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் மார்ச் 29 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது பாலாஜி மாதவன். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா சிபி, பாவ்யா, யாஸ்மின், ராதாரவி மற்றும் எட்வின் ஜெகன் இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. சிபி அரணா நடிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு ஸ்டேட் ஆஃப் கில்ட்லே இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஒரு இன்னோசன்ட் பிரெஸ்டேரியன் ஹிரிட்டிஷை தெரியாமல் கொன்னுடுவான். இதில் ஹிரிட்டிஷுக்கு ஒரு சின்ன பையன் அபின்னு வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அரண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவனுடைய கிரைமை கன்ஃபஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறான். ஆனால் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஜனனி என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த விஷயத்தை மறைக்க சொல்கிறா. இல்லைன்னா அரண் அப்ராடுக்கு போய் அவங்க 2 பேருமே பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. கடைசியில் எப்படியோ அரணை ராஜான்ற மெக்கானிக்கோட ஹெல்ப்பில் டிஸ்யூட் பண்ணிடுறாங்க. ஆனால் அபி இன்னும் அவங்க அப்பாவுக்காகவே வீட்டிலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு பயந்து அவனுடைய நெய்பரான அஞ்சலின்ற செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அப்படியே அபிக்கு தன்னுடைய அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு அப்படின்னு போலீஸ் மூலமாக தெரிய வருதுங்க. மற்றும் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் அபிக்கு என்னன்னா, இனிமே தான் அவனுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு மணி லெண்டர்கிட்ட நிறைய காசு வாங்கியிருப்பார். அந்த மணி லெண்டருடைய பேர் தாங்க அருண் பாண்டியன். இவர் ஒரு சைக்கோபாத் மற்றும் ஒரு பெடோஃபிலும் கூட. ஸோ அபிக்கு ஒரு பக்கம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க, மற்றொரு பக்கம் இந்த மணி லேண்டர்கிட்ட இருந்தும் தப்பிக்கணும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறதான் படத்தினுடைய மீதி கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதையே ரொம்ப புதுசாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் பாலாஜி மாதவன். அண்ட் இவர் இந்த கதையை ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் மற்றும் ஒரு ரீசனபிளாக எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு லூப் ஹோலுமே இல்லாமல் இருக்கிறது தான். இந்த படத்தில் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி எடுத்திருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இந்த படத்தில் கொஞ்சம் குட் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜே ஆதித்யா தான் அபியா நடிச்சிருக்கிறாரு. அவருடைய நடிப்பு ரொம்ப நல்லாவே எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். சிபியாக ஒரு கேர்ஃபுல்லான யங்மேன் அரணா நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய தப்பை பண்ணிட்டாரு. அண்ட் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றதான் அவருடைய வருத்தம். எல்லாமே நல்லாவே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாங்க. இவர் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் தான், ஆனால் லிமிட்டடாக தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கேரக்டருக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியுங்க. பாவியா ட்ரிக்கா தான் ஜனனியாக நடிச்சிருக்கிறாரு. இவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் மற்றும் இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஆக்சிடென்ட் பண்ண அந்த விக்டிம் மற்றும் அந்த ஃபேமிலியை பற்றி இவங்க கண்டுக்கவே இல்லைங்க. ஜெகன் ராஜா அப்படின்ற ஒரு மெக்கானிக்காக நடிச்சிருக்கிறாரு. இவர் மறுபடியும் அவருடைய பொட்டன்ஷியலை காமிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். மற்றும் இதிலிருந்தே நமக்கு தெரியுது தமிழ் சினிமா எப்படி இவரை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற முடியுது. இந்த படத்தினுடைய பெரிய ட்ராபேக் மற்றும் ஸ்லோவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சடனாக பார்க்குற நல்லா போகிற மாதிரி இருக்கும், பட் அந்த மாதிரி இல்லாத மாதிரியும் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால், ஒரு செட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட் நடக்குது, அதை பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் புதுசாக ஒரு பாட்டு வரும். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் டைட்டாக பண்ணியிருந்தா இந்த படம் இன்னமும் நல்லா கிரிப்பாக போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. யாஸ்மி பொன்னப்பா அஞ்சலியா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி ஆரண்யகாண்டம் படத்தில் ரொம்ப செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு மைனஸ் தான், இவங்க கேரக்டரை பார்க்கும்போது இவங்க பார்க்குறதுக்கு நல்ல போஷான பர்சன் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி இல்லாமல் லோயர் மிடில் கிளாஸில் நெய்பர்ஹுட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இது ஒரு போர் அடிக்காத மாதிரி நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தாங்க இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர். ஒரு புது ஸ்டோரியை நல்லா என்கேஜிங்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தாங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.